21 में आपका स्वागत है और मैं हूं आपके साथ मेघा जी और आप देख रहे हैं खबर दिन भर। आइए नजर डालते हैं आज के कुछ खास खबरों पर। करूर जिले के अरवा कुरीची विधानसभा क्षेत्र के अंतर्गत तेनीलाई कच्चा कच्ची व लासू गांव में 40 से अधिक परिवार रहते हैं और इस क्षेत्र के लोग जो मुख्य रूप से इस क्षेत्र में खेती करते हैं वे इस शहर की मुख्य सड़क पर लगभग 13 फीट सड़क का उपयोग कर रहे हैं। साथ ही इस गांव की मुख्य सड़क से होते हुए पास की निजी खदान तक हाई वोल्टेज बिजली पहुंचाने के लिए बिजली के खंभे गाड़े गए हैं। इसके अलावा चूंकि सार्वजनिक फुटपाथ उच्च वोल्टेज संचरण के मार्ग में है, इसलिए इसके माध्यम से उच्च वोल्टेज संचरण नहीं किया जाना चाहिए, क्योंकि इलाके के लोग कई बार सरकार से गुहार लगा चुके हैं लेकिन कोई कार्यवाही नहीं हुई। करूर जिला भारतीय जनता पार्टी परमथी यूनियन की अध्यक्ष पलानी स्वामी ने जनता को इकट्ठा किया और सरकार तमिलनाडु बिजली बोर्ड से इस गांव की सार्वजनिक सड़क पर हाई वोल्टेज न ले जाने की अपील की। பரமத்தி பாஜக ஒன்றிய தலைவர் பேசுகிறேன். பரமத்தி வடக்கு ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா கச்சிட்டி வலசுங்கிற ஊரில் ஒரு 40 வீடு இருக்குது. அந்த 40 வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ரோடு வந்துட்டு குறுகிய ரோடு 11 அடி ரோடு தான் இருக்குது. அந்த ரோட்டில் வந்துட்டு கல்குவாரிக்காக ஹெச்டி லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு வழி வந்து இருக்குது. அந்த வழியில் எடுத்துகிட்டு போனால் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மக்கள் வந்து சட்ட ரீதியாக வந்துட்டு மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏஇகிட்ட கூப்பிட்டு நாங்களும் பேசியிருக்கோம், ஏடிகிட்ட பேசியிருக்கோம். எந்த இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்கள் இவ்வளோ பண்ணியும் மக்களை மதிக்காமல் மக்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மாநில கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் வந்துட்டு இந்த லைனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்காக வந்துட்டு வந்து கரூர் மாவட்ட பாஜக வந்து மக்களுக்காக வந்துட்டு எப்போவுமே வந்து சட்டப்படி முறைப்படி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்து நடவடிக்கை எடுப்போம். இது வந்துட்டு ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த லைனை மக்களுக்கு எதிராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு ஹெச்டி லைன் எடுத்துகிட்டு போகிறதுனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இது வந்து லைனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்காக வந்துட்டு வந்து கரூர் மாவட்ட பாஜக வந்து மக்களுக்காக வந்துட்டு எப்போவுமே வந்து சட்ட ரீதியாக வந்து இதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கும் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். பரமத்தி வடக்கொன்றிய தலைவர்.